அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே மகாஸ்வாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே சிவாபெரிவா. சிவன் சார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள், அதில் பேஜ் நம்பர் 524. ஊழ்வினை. ஊழ்வினை அப்படின்னாக்க கர்மா, போன ஜென்மத்து கர்மா. பகவானை நம்ம தயாநிதின்னு சொல்கிறோம், கருணாமூர்த்தி, ஆபத் பாந்தவா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் நடைமுறையில் அது உண்மையாருதா? இல்லை. நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் படுறோம். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் பகவான் செவி சாய்க்கிறாரா? கிடையாது. ஏன்? நம்மளோட ஊழ்வினை, நம்மளோட போன ஜென்ம கர்மா நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம யார்கிட்ட பாசத்தை வச்சுருக்கோமோ அவளுடைய உயிரையே சில நேரத்தில் எடுத்துன்னு போயிடுறான். அதுவும் என்ன? அதுவும் நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா. ஒரு புலி நம்ம பார்த்து ஓடி வர்றது கிடைக்கிறதுக்கு நம்ம அப்போ சமயத்தில் பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம். நிச்சயமாக பண்ண மாட்டோம், பயத்திலே எங்களோட உயிர் போயிடும். இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் பகவான் நம்மளை காப்பாற்றுவான்? நிச்சயமாக காப்பாற்ற மாட்டான். புலியோட பசிக்குத்தான் நம்ம இரையாகும். திருடர்கள்லாம் என்ன பண்ணுவா? நம்மளை கட்டி போட்டுட்டு நம்மளோட சாமான்லாம் திருடின்னு போயிடுவா. அப்போ அந்த திருடர்களை பகவான் அடித்து உடச்சி வைட சாமானன்னு சொல்கிறானோ? இல்லை, சொல்கிறது கிடையாது. திருட மாட்டில் நம்மளை கட்டி போட்டுட்டு சாமான் எடுத்துன்னு போய்ட்றோம். நம்ம கோவில்களில் பார்க்குறோம் விதவிதமான ஊனங்கள். கை இருக்காது, கால் இருக்காது, காது கேட்காது. அவள்லாம் கோவிலை சுற்றி சுற்றி வருவா. அவளுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதா? கொடுக்கல, நிவர்த்தி கிடைக்கல. ஏன்? அவள் பூர்வ ஜென்மத்து பலன் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறா. கோவில் திருப்பணி செய்கிறா, ரொம்ப ஆறாத துயரத்தில் இருக்கா. அவள்லாம் அவளோட துயரங்கள் தீர்றதா? தீர்றதில்லை. எத்தனைவோ பேர் மரணப்படுக்கையில் இருக்க அரசியல் அல்லது மத தலைவர்கள், அவளுக்கெல்லாம் ஏதாவது தெய்வம் பண்ணுறதா? இல்லை. யமதர்மம் வரான், கூட்டிகிட்டு போய்ட்றான். ஏன்? அவள் பண்ணின பூர்வ ஜென்ம கர்மா அதெல்லாம். ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவா. யாச்சகம் வாங்கி சாப்பிட்ற நிலைமை, வறுமை, துன்பம், துயரம் எல்லாம் இருக்குது. அப்போ கூட பகவான் நம்ம எத்தனை கதறி கூப்பிட்டாலும் பகவான் நம்மளை காப்பாற்றுறது கிடையாது. நம்ம கூப்பிடுறோம் ஆபத் பாந்தவா, கருணாமூர்த்தி என்னை காப்பாற்றுறான்னு. கிடையாது. பகவான் செவி சாய்க்கிறதே இல்லை. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் பாவங்களையும், கொடிய பாவங்களையும் படிப்படியாக பெருக்கிண்டே வந்துவிடுறான் ஆபத் பாந்தவன். ஆஜர் கொடுப்பதற்கு பதிலாக கஷ்டங்களை தான் கொடுக்குறான் நமக்கு. நம்மளோட துயரங்களுக்கு முற்பிறவியோட பாபங்களே காரணம் அப்படின்னு பல பேர் என்னிடம் சொன்னால், இதை நான் சொல்லலை, சிவன் சார் சொல்கிறார், சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் அதே நபர்கள் மனசு, வாக்கு, செயல் இந்த மூன்றிலையும் பாபங்களை எடுத்துண்டு வருவதையும் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். இத்தகையவர்கள் எந்த வரிசையில் சேர்ப்பதென்பதே எனக்கு புரியவில்லை. பிறருக்கு ஊழ்வினை நேரும் பொழுது முற்பிறவியின் காரணத்தை கூறி வரும் பெரும்பாலோர் அதே ஊழ்வினைகளால் தாங்கள் துயரங்களுக்கு இலக்காகவும் செய்கிறார்கள். எவரொருவர் பாவங்களை மறந்து பகவானே கதி என்று அமர்ந்து விடுகிறாரோ அவருக்கு எந்த க்ஷணத்திலும் துணை பெறுகிறார் ஆண்டவன். அவளுக்குத்தான் துணை. யார் அப்படிப்பட்டவா? அருணகிரிநாதர் ஒரு கோபுரத்து உச்சியிலேருந்து கீழே விழுந்தார். உடனே முருகன் ஓடி வந்து அவரை காப்பாற்றினார். பட்டினத்தார் கழுகு மரத்தில் ஏற்றி அவரை கொல்ல போகிறார். பரமசிவன் வந்து காப்பாற்றிட்டார். நம்ம அருணகிரிநாதர் அது மாதிரி கீழே விழுந்து நம்மளோட கை கால் பிடிச்சிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? நல்ல வேளை உயிர் போகலை, பகவான் காப்பாற்றிட்டான், உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அதே மாதிரி நம்மளோட உயிர் போயிடுத்துனாக்கா பகவான் காப்பாற்றிட்டான், உயிர் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நம்ம முற்பிறவியோட தீய செயல்களுக்கு தகுந்தவாறு ஏற்றத்தாழ்வான தண்டனைகளுக்கு நாம் இலக்காகி வருவதை உணர வேண்டும். பகவான் ஏதோ விபத்திலிருந்து காப்பாற்றி விட்டதாக பேசி வருவது அர்த்தமற்றது அப்படின்னு சொல்கிறார். தங்களது ஆழ்ந்த துயரத்தில் தெய்வத்துக்கு கண் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அது சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு நமக்கு தெரியறதில்லை. ஏன்? நம்ம பண்ணின தப்புகளுக்கு பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும் இந்த ஜென்மத்தில்.
ஒரு சிலர் என்ன பண்ணுறா, நிறைய சோஸ்திரங்கள்லாம் பிரிண்ட் பண்ணி விற்கிற. நம்மளாம் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்லோகத்தை சொன்னாக்கா அந்த பலன், அந்த ஸ்லோகத்தை சொன்னால் இந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு சோஸ்திர புஸ்தகங்களை வாங்கி நம்ம சோஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம். நம்ம கடம் போடுறதுனால எந்த ஒரு பலனும் நமக்கு கிடையாது. எவரவருக்கு எப்பப்போ கொடுக்கணுமோ தெய்வம் அவாவாளுக்கு அப்பப்போ கொடுக்கும். நீ சோஸ்திரம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பகவான் உனக்கு கொடுக்க மாட்டார். பகவானோ பாபங்களை புரிவுகளுக்கு அதே க்ஷணத்தில் கொலை நடுங்கும்படியான தண்டனைகளை கொடுத்துருந்தாருனாக்க மறுபிறவியில் நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்காது. ஒரு பரம உத்தமனுக்கு ஒருவன் தீங்கு இழைப்பானேயானால் அவனுக்கு அதே பிறவியில் பகவான் தண்டனை அளிக்கிறார். ஏன், ஒரு மகானுக்கு தீங்கிழிக்க யாராலும் முடியாது. எனினும் எவனாவது ஒருவன் தீங்கிழிக்க முயற்சித்தால் அதே கணத்தில் அவன் அந்த விளைவை ஏற்று உடனடியாக நீக்கவும் பெற்றுவிடுகிறான். நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவரவர்களுக்கு நேர்ந்து வரும் ஆபத்து, துயரம் போன்றவைகள் ஒவ்வொன்றும் அவரவர்களுடைய ஊழ்வினையே, அதாவது கர்மாவே ஆகும் அப்படின்னு நான்லாம் சொல்லலை. ஏணிப்படிகள் மாந்தர்களை எழுதின சிவாசார் சொல்கிறார். நன்றி, வணக்கம்.